வணக்கம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. தவிர வந்துட்டு உங்கள் பணத்தை நீங்களே உங்களுடைய சொந்த வாலெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் உங்கள் பணத்தையோ கிரிப்டோவையோ தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ வந்து நான் வந்து சொலானா பாட், அதாவது எபிசோட் 68 நான் வந்து ஒரு சொலானா பாட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சொலானா பாட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஃபுல் டெமோ அந்த வீடியோவில் இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து பர்சனலாக நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் வந்து நான் அந்த வீடியோ போட்டதுலேருந்து என்னோடய ஒர்க்கில் நிறைய பிஸியாக இருந்தேன். ஒரு லாஸ்ட் 1 or 2 வீக்ஸாக வந்து ஒர்க் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வந்து நான் வந்து அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பேசிக்லி நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இது வந்து பெரிய லாஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாது. பட் அதில் வந்து அப்பப்போ சின்ன வின்ஸ்னால் நம்ம வந்து நான் ஒரு $4 to $8 இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு சில சமயங்களில் வந்து 10x வரும், 20x வரும், இந்த மாதிரி டோக்கன்ஸ் வரும். $4 வந்து $40 ஆகும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 40 to 50x வரைக்கும் வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு $4 போட்டிங்க அப்படின்னா $100 மேலே வரைக்கும் கூட வந்து சில சமயம் வந்திருக்கு. ஒரு ரேர் அக்கரன்ஸாக வந்து இந்த வாரம் வந்து ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததில், அதாவது ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 to 30 டோக்கன்ஸ் பார்த்து வாங்குறதுல வந்துட்டு ஒரு $4.69 வாங்கின டோக்கன் வந்து கிட்டத்தட்ட $1,500, ஆல்மோஸ்ட் ஒரு 320 times 32,000% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை வந்து நான் ரியலைஸ் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டெமோவில் வீடியோவில் காட்ட போகிறேன். பட் இந்த மாதிரி வந்து நான் இப்போது பண்ணுறது வந்து காப்பி ட்ரேடிங் மூலமாக வந்துட்டு நான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பேசிக்லி என்னென்னா, நான் அந்த ட்ரோஜன் சொலானா பாட் பற்றி நான் பண்ண டெமோ எபிசோட் 68 என்னுடைய வாலெட் அட்ரஸையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் இருக்கும். நிறைய பேர் ஆக்சுவலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க வந்துட்டு அந்த வாலெட் அட்ரஸ் பார்த்துட்டு காப்பி ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த வாலெட் அட்ரஸை பேஸ் பண்ணி எப்படி காப்பி ட்ரேடிங் பண்ணுறது, என்னோடய ட்ரேட்ஸ் எப்படி காப்பி பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ. ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்கர் அட்வைசர் கிடையாது. ஸோ இது வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் விஷயந்தான். இது வந்து இதில் கண்டிப்பாக வின் வரும், இந்த மாதிரி ஒரு வின் இன்னும் அதில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் கிடையாது. இன்னொரு விஷயம், இதில் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் 68 சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த இன்ஜெக்டிவ், ரெண்டர், இந்த மாதிரி டோக்கன்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய நேரம் செலவு பண்ணி நம்ம அந்த மாதிரி டோக்கன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 1 or 2 years வச்சுருந்து அதை வந்து 10x 20x சில சமயம் அது வந்து 30xலாம் போக நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து எந்த லாஜிக்கும் கிடையாது. இதில் வந்து பேசிக்காக என்னென்னா, இதில் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. pump.fun அப்படின்னு சொல்லணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது லிக்விடிட்டி இல்லாமல் யார் வேணால் டோக்கன் ஆரம்பிக்கலாம். ஒரு $5 இருந்துச்சுன்னா யார் வேணால் டோக்கன் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு டோக்கன் அப்படின்னு போன வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு செகண்டுக்கு 4-5 டோக்கன் கூட ரிலீஸ் ஆகுது. இதில் நம்ம ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு $3 இல்லை $4 தான் நான் வந்து ஒரு டோக்கன் வாங்குகிறேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு 10-20 டோக்கன் கிட்ட வாங்குகிறேன் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு டோக்கன் வந்து அது அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வாங்குறதுனால அது வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ $4 வாங்கிட்டு அதில் செல் ஆர்டர் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ 200% ஆனால் இவ்வளோ, 300% ஆனால் ஒரு 50% கிட்ட ப்ராஃபிட்டுக்கு விற்றுட்டு, அதாவது நம்ம போட்ட பணத்தை எடுக்க முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு மூன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே விட்டு வச்சோன்னா இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டோக்கன் வந்து ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரேர். இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இது வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு நடக்காமே போயிடலாம். ஸோ இது நீங்கள் வந்து காப்பி ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு $100 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் செட் பண்ணியிருக்கிற $4 ஒரு 20-25 டோக்கன் கிட்ட அதை வந்து வாங்க முடியும். பட் என்னோட ரெக்கமெண்டட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் சொலானா டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா, ஒன் சொலானா டோக்கன்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு $170-180 கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 to 40 டோக்கன்ஸ் அப்போ நம்ம ப்ராஃபிட் எடுத்து மறுபடியும் ஒரு ரொட்டேஷனில் போகிற மாதிரி. இது வந்து கம்ப்ளீட்லி இது வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1%க்கும் கம்மியாக தான் நான் வந்து இங்கே இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட மொத்த போர்ட்ஃபோலியோவே எங்கிட்ட $100 $200 தான் இருக்குன்னா டு நாட் டூ திஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹை ரிஸ்க் இதுதான் விஷயந்தான் வந்து.
ஸோ இது வந்து எல்லாருக்குமான விஷயம் கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு $1,000 $2,000 மேலே போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அதில் ஒரு 1% அதில் ஒரு 2-3% மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிற மாதிரி. ஸோ இது வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த கேரண்டி கிடையாது. மறுபடியும் எப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து நான் இந்த ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ண அந்த விஷயத்தை வந்து ஒரு குவிக் டெமோ பார்ப்போம் வாங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே மீம் டோக்கன்ஸ்னால் என்னென்னா வந்துட்டு சும்மா ஒரு ஜாலிக்காக கிரியேட் பண்ணப்படுற டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் எடுத்த டோக்கன் வந்து WYAC அப்படின்னா உமன் ஏர்லிங் அட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேமஸ் மீம். நிறைய ஃபேமஸ் மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஸ்டோரி இருக்கும். அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு லேடி வந்து ஒரு பூனையை பார்த்து கத்துற மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ வந்து ஃபேமஸான ஃபோட்டோ. இது நிறைய ஜோக்ஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கு. அந்த உமன் ஏர்லிங் அட் கேட்டுங்கிற அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு மீம் டோக்கன் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த டோக்கன் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ப்ராஃபிட் பார்க்குறவர்கிட்ட. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு அது என்ன டோக்கன் அப்படின்னு கூட அந்த டைமில் வாங்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாது, ரொம்ப ஆராய்ஞ்செல்லாம் வாங்கலாம். பட் அது என்ன டோக்கனுங்கிறது இப்போ தெரிஞ்சதுனால அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ நான் இப்போ இந்த ப்ராஃபிட் எடுக்கிற ட்ரான்சாக்ஷன் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். டெலிகிராமில் என்னோட அந்த இதில் போய்ட்டு நான் பொசிஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன். அந்த பாட்டில் போய்ட்டு நான் பொசிஷன்ஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து WYC80 வந்து டாப்பில் காட்டுது. ஸோ நான் இப்போ நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு நான் அந்த டாப்பில் இருக்க அந்த பொசிஷனை பார்த்துட்டு நான் ஜூம் இன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய வாலெட்டில் வந்து $151 இருக்குது, 9.948. பட் இந்த ட்ரான்சாக்ஷன் WYAC பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு $4.69 வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் 3 செல் பண்ணியிருக்கேன் ஒரு 100 பவுண்டுக்கு. பட் இப்போ வந்து அதை விற்கும்போது அது எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ போய்ட்டு நான் 100% செல் கொடுத்து நான் ஃபுல்லாக செல் பண்ணுறேன். இப்போ $1,294 எக்ஸ்ட்ராவாக வந்து செல் ஆகுது. அதாவது 8.119 SOLக்கு அது வந்து செல் ஆகுது. இப்போ இந்த செல் கம்ப்ளீட் ஆனவுடனே அதுவே வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணும். நான் இப்போ ஃபுல்லாக இந்த வாலெட்டில் நான் வந்து ஃபுல்லாக 100% செல் பண்ண போகிறேன். இது ஒரு காப்பி வாலெட்டில் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், நான் அதை செல் பண்ணல. செல் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த PNLோட இதை கிளிக் பண்ணேன்னா 32,043%, அதாவது 320 மடங்கு, 320 டைம்ஸ். $4.69 வந்து கிட்டத்தட்ட $1,400 மேலே வந்து செல் ஆகிருக்கு. இப்போது இந்த $4.69 வந்து இப்போ வந்து $1,400 மேலே கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனோட லிங்க்ஸ் கூட நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சும்மா வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் போய் சோல் ஸ்கேனில் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மேலே போனேன் அப்படின்னா நான் இப்போ விற்ற அந்த $1,200 சேர்த்து எனக்கு வந்து முதல்ல அந்த $150 சேர்த்து $1,400 இருக்குது. ஸோ இப்போ வந்து காப்பி ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பட் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த எபிசோட் 68ஓட வீடியோ பார்த்தா தான் அந்த ட்ரோஜன் சொலானா பாட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து சொலானா டோக்கன் வந்து உங்களோட அந்த டெலிகிராம் பாட்டுக்கு கொண்டு வருது, இனிஷியலாக ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்கள் ஒரு தடவை கற்றுக்கிட்டா தான் உங்களால் இப்போ இந்த காப்பி ட்ரேடிங்கையும் நெக்ஸ்ட்டு வர்றதையும் வந்துட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வாலெட் காப்பி பண்ணுறதுக்கு நம்ம டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி பாட் செட்டப் பண்ணுறது போன எபிசோடில் பார்த்து வச்சுருப்பீங்க. இதில் போய்ட்டு ட்ரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு வரும். இதில் இந்த காப்பி வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்கெட் வாலெட் என்ன அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ டார்கெட் வாலெட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் இங்கே தான் என்னோடய வாலெட் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா நான் வந்து என்னோடய வாலெட் அட்ரஸ், மை வாலெட் அட்ரஸ் டு காப்பி ட்ரேடிங் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த GTKNKல முடிகிற வாலெட் அந்த அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் டெலிகிராமுக்கு வந்து நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த வாலெட்டை வந்து டார்கெட் வாலெட்டாக வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த டார்கெட் வாலெட் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம். வேணும்னா பை பர்சன்டேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காப்பி செல்ஸ் வந்து எஸ்ஸில் வச்சுருக்கிறது பெட்டர். ஏன்னா வந்துட்டு காப்பி செல்ஸ் பண்ணலைன்னா நான் விற்கிறதெல்லாம் வந்து உங்களால் காப்பி பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து டேக் போட்டுட்டு நம்ம காப்பி செல்ஸ் வேணும்னா நீங்கள் நோன் அப்புறமா கூட மாற்றிக்கலாம். பட் இப்போ காப்பி செல்ஸ் வந்து நான் எஸ்ஸில் தான் வச்சுருக்கேன். பட் இப்போ நான் வந்து டேக் போட்டுட்டு நான் வந்து சும்மா ஆனந்த் பாட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து என்னோடய காப்பி ட்ரேடிங் ஆக்டிவ் பார்ப்போம். நான் இப்போ வந்து லெஃப்ட்டில் என்னோட ஒரிஜினல் வாலெட் இருக்குது, ரைட்டில் நான் இப்போ காப்பி பண்ணுற அந்த டார்கெட் இந்த வாலெட் இருக்குது, செட் பண்ண வாலெட். இப்போ நான் ஒரு பை ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணுறேன். மேலே டைம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் காட்டிகிட்ருக்கேன். பை இங்கே ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு லிட்ரலி ஒரு ½ செகண்ட்குள்ளே நான் காப்பி பண்ணுற அந்த இன்னொரு வாலெட்லேயும் வந்துட்டு அந்த காப்பி ட்ரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ½ செகண்டில் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். பட் இந்த லெஃப்ட்டில் வந்து நான் இப்போ செல் கிளிக் பண்ணாலும்
செல் கிளிக் பண்ணி முடிச்சு அந்த செல் வந்து சக்ஸஸ்னு ஆனால் அடுத்த செகண்ட் வந்து இங்கே வந்து இன்னொரு செல் ட்ரேட் வந்து செல் ஆகிடும். ஸோ நான் எப்போ நான் காப்பி பண்ணாலும் செல் பண்ணாலும் அது வந்து காப்பி வந்து இம்மீடியட்டாக ஒரு ½ செகண்ட்குள்ளே வந்து காப்பியும் செல்லும் நடந்தது. நான் அது ஒரு வாரமாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஓன் வாலெட்ஸ்லேயே 2-3 வாலெட்டில் நான் காப்பி பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக 100% செல் பண்ணேன் அப்படின்னா இங்கே நான் எவ்வளோ செல் பண்ணுறேனோ இங்கே வந்து நான் 20% செல் பண்ணாலும் சரி 50% செல் பண்ணாலும் சரி அதே அமௌண்ட் வந்து ரைட் சைடில் அது வந்து செல் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை பை பர்சன்டேஜ் வந்து 50% வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போது எனக்கு வந்து இங்கே 14% லாஸ்ன்னு காட்டுதுன்னா ரைட் சைடில் 14.68% லாஸ்ன்னு காட்டுது. ஸோ அதே பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு காமிக்கும்.